இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஜெபம் என்பதை குறித்து நான் தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறேன். ஜெபத்தை குறித்து அநேக பிரசங்கங்களை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பவைகளை குறித்து நம்ம இந்த நாட்களிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது சொல்லியிருக்கிறாரு, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஜெபம் என்பது தேவனோடு கூட உறவாடுதல். பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் வேண்டுதல்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது ஜெபம். வேதாகமத்திலே அநேக தேவ மனுஷர்கள் ஜெபித்ததையும் அந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டதையும் குறித்து நாம் அநேக இடங்களிலே நாம் வாசித்திருக்கோம். இந்த ஜெபமானது ஆதியாகமத்திலே 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை அநேக இடங்களிலே தேவ மனுஷர்கள் ஜெபித்ததையும் அவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஜெபம் என்றால் பவுல் அப்போஸ்தலர் சொன்னது போல உங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள் என்று. தீமோத்தேயுவிலே சொல்லும்போது சொல்லுகிறாரு, எல்லா மனுஷர்களுக்காகவும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஜெபங்களையும் ஏறிடுங்கள் என்று சொல்லியிருக்கு. அப்போ தேவனிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்துகிறது என்பது ஜெபம். இப்போ தேவனை அறியாதவர்கள் பிற தேவர்களை அறிந்தவர்களும் ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை தெரியப்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பதில் கிடைக்கல. ஏன் அப்படின்னா நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். இப்போ நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற சில வேதத்திலே இருந்து சில நெறிமுறைகளை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். எலியாவினுடைய நாட்களிலே பார்க்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசி பாகால்கள் தீர்க்கதரிசிகளோடு கூட ஒரு பந்தயத்தை செய்கிறார். அப்பொழுது நீங்களும் காளைகளை வெட்டி பலியிடுங்கள், நானும் காளையை வெட்டி பலியிடுகிறேன், யாருடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவர்கள் தேவனே மெய்யான தேவன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது பாகால் தீர்க்கதரிசிகள் காளையை வெட்டி அவருடைய தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவங்களை ஆராதிக்கிற தேவனை நோக்கி பாகாலை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அந்த கண்ணில்லாத உணராத செவி கொடுக்காத தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். எலியா போல சொல்லுகிறார், அவன் அலுவலாய் போயிருப்பான், இன்னும் சத்தமாக கூப்பிடுங்கள், அவன் உறங்கி கொண்டிருப்பாரா இருக்கும், சத்தமாக கூப்பிடுங்கள் என்று. செவி கொடுக்காத தேவன். ஆனால் எலியா கூப்பிட்ட பொழுது கர்த்தர் செவி கொடுத்து அந்த பலியை ஏற்றுக்கொண்டு எலியாவின் தேவனே மெய்யான தேவன் என்பதை வெளிப்படுத்தினார். கர்த்தாவே நீர் கேட்டருளும் என்று எலியா ஜெபித்த பொழுது அவருடைய ஜெபத்தை கேட்டார். அப்போ எப்படிப்பட்ட ஜெபம் தேவனால் கேட்கப்படுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது எலியாவினுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிற போது அநேக இடங்களில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து பாவம் செய்து தேவனுக்கு கோபமூட்டினார்கள். ஒவ்வொரு முறை கோபம் ஊட்டுகிற பொழுதும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மோசே நீ விலகிவிடு, நான் இந்த ஜனங்களை அழித்து போடுகிறேன் என்று அவருடைய கோபத்தினால் ஒவ்வொரு தடவை சொல்லும் பொழுதும் மோசே தேவனுக்கு முன்பாக மன்றிட்டு மனதுருகி அவரிடத்திலே வேண்டுதல் செய்யும் பொழுது அவருடைய விண்ணப்பத்தை உடனே கேட்டு அவர்களுக்கு வரக்கூடிய தீங்கிலிருந்து அநேகந்தரம் அவர்களை விடுவித்து கொடுத்தார். மோசே அவருக்கு பிரியமானவனாய் இருந்தபடியினால் அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி அவர்களை எல்லாவித அழிவுக்கும் நீங்களாக்கி விடுவித்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் பார்த்தோமானால் சாலமோன் ராஜா
அவர் தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்கிற பொழுது அவன் முழு இருதயத்தோடு அந்த பலிபீட தண்டையிலே நின்று அந்த பலிபீடத்திற்கும் ஜனங்களுக்கும் முன்பாக தேவனை நோக்கி தன் கைகளை ஏறெடுத்து, கர்த்தாவே, நீர் உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வாக்கினால் சொன்னதை இந்த கரத்தினால் இன்று நீர் நிறைவேற்றினீர். இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க நீர் கிருபை செய்தீர். இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான வேறே தேவன் இல்லை என்று சொல்லி இந்த ஸ்தலத்திலே உம்முடைய மகிமை விளங்க வேண்டும் என்பதாக அவன் வேண்டிக் கொண்டான். அன்று இரவிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், இந்த இடத்துல என் மகிமை விளங்கும், என்னுடைய கண்களும் என்னுடைய இருதயமும் இந்த ஆலயத்தில் இருக்கிறது என்று அவனுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து பதில் கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் எலியாவை போல அல்லது மோசையை போல அவருக்கு ஏற்றதாக இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபமும் கேட்கப்படும். அதே போல் நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கும் பொழுது அந்த ஜெபமும் கேட்கப்படும். அதே போல் ஏசாயா ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் கர்த்தருக்கு செம்மையான வழியிலே எல்லா காரியங்களும் செய்து வந்தான். ஆனாலும் ஒரு பெரிய வியாதி நிமித்தம் வியாதிப்பட்டு அவன் இறக்கப் போகிறதை அவன் எலியாவின் மூலமாக ஏசாயாவின் மூலமாக அறிந்து கொண்டான். அறிந்து கொள்ளும் பொழுது சுவர்புறமாக திரும்பி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். உடனே அவர் அந்த பாதி முற்றத்தை கடப்பதற்கு முன்பதாகவே அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவனுக்கு பதிலும் கிடைத்தது. அவனுடைய ஆயுசில் 15 வருடங்களை நான் கூட்டி கொடுக்கிறேன் என்று கர்த்தர் அவருக்கு இசையா மூலமாக சொல்லி அனுப்பினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். மோசே சொன்னது போல வேண்டிக் கொள்ளுகிற பொழுதெல்லாம் சமீபமாக இருக்கிற இப்படிப்பட்ட தேவனை கொண்ட வேறே ஜாதி எது என்று சொன்னது போல நாம் பாக்கியம் பெற்றவர்களாக நாம் காணப்படுகிறோம். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமென்றால் நாம் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்றும் நாம் பார்த்தோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும்படியாக நாம் அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண அவர் நமக்கு கிருபையை தரும்படியாக ஒவ்வொருவரும் அவரிடத்திலே தாழ்த்தி நான் ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்கிற எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்மிடத்திலே ஜெபித்து ஆண்டவரே, உம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டு அநேகருக்கு கர்த்தாவே நீர் செய்த கிருபைகளையும் உம்முடைய வேதத்திலிருந்து தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினீங்க சுவாமி. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அப்பா தாழ்மையோடும் ஆண்டவரே விசுவாசத்தோடும் ஆண்டவரே முழு இருதயத்தோடும் ஆண்டவரை ஜெபித்து ஆண்டவரே உம்மிடத்திலே கிருபைகளையும் ஆண்டவரை பதில்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.